இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப்புக்காக இந்தியாவுக்காக யார் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறா? ரோஹித் அண்ட் கோலி இந்த பேர் ஓப்பனிங் பண்ணுமா, இல்லை ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் இவங்க ஓப்பனிங் பண்ணுவாங்க? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் இந்த பேரலோட மைனஸ் என்ன, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே கோலி அண்ட் ரோஹித் இதை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அவுட் ஆனாலும் இன்னொருத்தர் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி டக்குன்னு கேமை எடுத்துக்கூடிய கொண்டு போகிற பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேரும். ஸோ அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் பிளேயர்ஸும் இவங்க இதில் இருக்குது. என்ன பிரச்சனைனா, ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மட்டும்தான் ஓப்பனிங்கில் இல்லை, ஆனால் செம்மையான இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க கைஸ். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரெண்டு பேர் டாப் ஆர்டரில் இருந்து டக்குன்னு ரன்ஸ் அடித்து புஷ் பண்ணுறோன்னா நம்ம வந்து ஸ்கோர் டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவங்க வந்து ஒரு 6 ஓவர் நீட்டாக ஆடி கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு. மிச்சம் இருக்க பிளேயர்ஸ்லாம் மிடில் ஓவர்ஸை பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மிடில் ஓவர்ஸும் நல்ல ஹார்ட் ஹிட்டர்ஸ், அந்த ஃபினிஷிங்லேயும் நல்லா வச்சுருக்கோம். அதனால் இவங்க ரெண்டு பேரும் தாராளமாக ஆப்ஷன். ஸோ இவங்க இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பாசிட்டிவாக ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது இந்த ஓப்பனிங் பேர் கிட்ட. ஸோ ஒருத்தர் அவுட் ஆனாலும் இன்னொருத்தர் பயங்கரமாக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பேரை தான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ செகண்ட் பேர் வந்து யார்னா ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித். ஸோ இந்த பேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர்ஸ் கைஸ். ஸோ கோலி மாதிரி டக்குன்னு ஸ்லோவாக இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடுற பிளேயர்ஸ் இல்லை. ஸோ டக்குன்னு அடித்து அவுட் ஆகிற பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேரும். அதுலேயும் ரெண்டு பேருக்கும் வீக் லிங்க் பார்த்தா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்கிட்ட வீக் லிங்காக தான் இருந்திருக்கு. குறிப்பாக சொன்னால் ரெண்டு பேரும் தான் சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜெய்ஸ்வால் பற்றி சொல்லிடுறேன். ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்கிட்ட ட்ரபிள் ஆகிட்டே இருக்கார். ஸோ ரீசெண்டாக நடந்த நிறைய சீரீஸ் மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஜேசன் பெரண்டா, ஃபொபே மெக்கா இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேசர்கிட்ட அவுட் ஆகியிருந்தார். அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லேயும் இந்த ஐபிஎல்ல கூட அவுட் ஆகியிருந்தார். ஸோ எல்லாம் ஒரு ஷார்ட் பால் இல்லைனா இந்த லெஃப்ட் ஆர்ம் பேசரோட ஸ்விங் எதாவது ஒரு பாலில் அவுட் ஆகிடுறாரு கைஸ். ஸோ இது வந்து ஒரு செம்ம வீக் லிங்காக இருக்குது ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மி தான் கைஸ். ஸோ இவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி கண்டிஷன் ஆடி இருக்காரு. ஆனால் அந்த யூஎஸ்ஏ கண்டிஷன் இப்போ தான் எல்லாருமே விளாட்றாங்க போகிற ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் இவரை வந்து வச்சுட்டு ஆடுறது வந்து ஒரு ட்ரபுளாகவும் இருக்கலாம். ஏன்னா ஓப்பனிங்கில் டக்குன்னு அவுட் ஆக சான்ஸ்கள் இருக்குது. ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்கும். ரோஹித்துக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ட்டாக அவுட் ஆக சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் அவரும் செம்மையாக குவாலிட்டியாக ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ இந்த வருஷம் ஓடிஐ வேர்ல்ட் கப்பும் பயங்கரமாக அட்டாக் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அதே தான் இந்த T20 வேர்ல்ட் கப்பையும் எடுத்துகிட்டு வராருன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கோலி ரோஹித் இந்த பேர் தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவங்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் தான் சொல்லுவேன். நம்ம ஜெய்ஸ்வாலை வந்துட்டு எதோ பேக்கப் ஓப்பனராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சப்படி தான் பை கைஸ்.